இந்த 7 மாதம் நடத்தி வந்த கடவுள் 8ஆம் மாதத்தை சந்திக்கும்படி நம்மளை அழைத்து வந்திருக்கிறார். ஏன் வாழ்க்கையில அசைவு ஆரம்ப காலத்துல எல்லாவற்றும் கடவுளை முன்ன வச்சு ஜெபம் பண்ணி எல்லாம் செய்த வாழ்க்கை கரை சேர முடியாமல், இளைப்பாடு இல்லாமல், தைரியம் இல்லாமல் இன்னைக்கும் சபை என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ, ஐயோ வீடு கட்டும் பாஸ்டர், லோன் எப்படி கட்டுவணும், ஐயோ என் பிள்ளைய படிக்க சேர்த்துட்டு எப்படி என்ன வேலை கிடைக்குமோ, என் பிள்ளைக்கு திருமணம் வயசாக திருமணம் மாப்பிள்ளை கிடைப்பானோ என்ற பலவிதமான இருளால் பயந்து போயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு தீர்க்கதரிசனமான இந்த 8ஆம் மாதம் கர்த்தர் சொல்லுகிறார். சத்தியத்தை கேளுங்கள், அவர் ஏற்றுக்கொள்ள மனசை கொண்டு வாருங்கள். எப்போது என் கூட அவர் இருக்கணும்னு நினைச்சு பாருங்க, நீங்க சேர வேண்டிய கரையை சேர்க்கப்படும். Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த காணொளி பார்க்கிற அன்பு தேவனுடைய பரிசுத்தவான்களே அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த 7 மாதம் நடத்தி வந்த கடவுள் 8ஆம் மாதத்தை சந்திக்கும்படி நம்மளை அழைத்து வந்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்துக்காக ஜெபிக்கும் போது கடவுளின் உள்ளத்திலே ஆவியில போட்ட வார்த்தை, யோவானிலே சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, நான் தான், பயப்படாது. யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? தம்முடைய சீசர்கள். எப்போ இந்த வார்த்தை அவர் சொன்னார்? யோவான் 6ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்கள். வனாந்தரத்தில் அவர் அற்புதம் செய்து அப்பத்தி மீனை கொடுத்து திருப்தியாய் சாப்பிட்ட பின்பு மீதியான கூடையும் நிறைந்த 12 கூடை நிறைந்த அப்பத்தி மீனும் தம் சீசர்கள் கொண்டு வரார். எங்க? அக்கறைக்கு போகும். அப்போ அக்கறைக்கு போக புறப்பட்டவர்கள், அக்கறைக்கு என்ன இருக்கு? கப்பர்நாகும் என்ற ஒரு பட்டணத்துக்குள்ள வரணும், ஊருக்கு வரணும், சபைக்கு வரணும். ஆனால் அவங்களால வர முடியாமல் இருள் இருந்தது. நீங்கள் யோவான் 6:17 வாசித்துப்பார். இருள் இருந்தது. இயேசு அங்க வராதிருந்தார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இருள் என்பது நன்றாக கவனிக்க வேண்டும். அநேகருக்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டோம், நல்ல சபையை கட்டி ஆத்துமகளை சேர்த்துட்டோம், தரிசனம் பெற்றுக்கொண்டோம், சபை இருக்கு, ஆத்துமா இருக்கு, ஊழியர் இருக்கு, தரிசனம் இருக்கு. ஆனாலும் கரை சேர முடியாமல், இளைப்பாடு இல்லாமல், தைரியம் இல்லாமல் இன்னைக்கும் சபை என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ, ஐயோ வீடு கட்டும் பாஸ்டர், லோன் எப்படி கட்டுவணும், ஐயோ என் பிள்ளைய படிக்க சேர்த்துட்டு எப்படி என்ன வேலை கிடைக்குமோ, என் பிள்ளைக்கு திருமணம் வயசாக திருமணம் மாப்பிள்ளை கிடைப்பானோ என்ற பலவிதமான இருளால் பயந்து போயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு தீர்க்கதரிசனமான இந்த 8ஆம் மாதம் கர்த்தர் சொல்லுகிறார். அவங்க போக வேண்டிய கரை கப்பர்நாகுமுக்கு போகணும். ஆனால் போக முடியாமல் இருள் இருந்தது. ஏன்னா இயேசு அங்கே வராதிருந்தா, நீ எவ்வளோதான் ஆஸ்வதிக்கப்பட்டாலும், ஊழியம் செய்தாலும், சபை இருந்தாலும், தரிசனங்கள் இருந்தாலும், வரங்கள் இருந்தாலும், ஆனால் கர்த்தர் இருக்கிறார் என்று அறிந்து கொள். ஏனென்றால் மத்தேயு சுவிசேஷம் 4:13 நீங்கள் பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வளர்ந்த நாசரேத்தை விட்டு தன் கபர்நாவுக்கு வந்து வாசம் பண்ணினார் என்ற இயேசு வார்த்தை இருக்கு. அப்போ வாசம் பண்ற இடத்தை தான் தேவன் கவனிக்க வேண்டும், விரும்புகிறார். இந்த கபர்நாகும் என்ற இடம் வந்து தேவன் வாசம் பண்ற இடம். இப்போ வாசம் பண்ற இடத்துல இயேசு அங்க இல்லாதனால ஆசீர்வாதம் இருக்கு, வீடு இருக்கு, சொத்து இருக்கு, படிப்பு இருக்கு, அழகு இருக்கு, சபை இருக்கு, ஆத்மா இருக்கு, தரிசனம் இருக்கு, திருதர்சனம் வரங்குது. ஆனா கர்த்தரோட வாசம் பண்றார பாருங்க. இருள், அவர் இல்லாத இடத்துல இருள் இருந்தது. யோசித்து பாருங்கள் என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே. சவுல் ராஜாவா இருந்தார், சிங்காசனம் இருந்தது, அதிகாரம் இருந்தது. ஆனா கர்த்தரை விட்டு விலகினதை அவன் அறியாமல் இருந்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவுதான் நன்மையை பெற்றாலும், எவ்வளவுதான் ஆத்மா சபையில் இருந்தாலும், கர்த்தர் உன்னோடு வாசமன விரும்புகிறார். அவர் இயேசு அங்கு இல்லாத இருந்தார். இருள் நிறைந்தது. இருள் என்பது சாத்தானுடைய அதிகாரம், சாத்தானுடைய பிரசன்னம், சாத்தானுடைய ஆளுகை,
சாத்தானுடைய பிரச்சனை நிறைந்த இடம்தான். என் அன்புக்குரியவர்களே, கபர்நாவுக்கு போவதற்கு கவனிக்கும் கரை சேர பிரயாசப்பட்டார்கள், முடியாது. காரணம், இயேசு அங்கே இல்லை. அந்த இருள் நிமித்தம் பயம். சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். ஏன் தெரியுமா? தேவரீர் என்னோடு இருக்கிறீர். என் அன்புக்குரியவர்களே, நீ எவ்வளவுதான் ஆசீர்வாதம் பெற்றாலும் தேவன் வாசம் பண்ணாத, தேவ பிரசன்னம் இல்லாத, தேவனுடைய வார்த்தை இல்லாம நீங்கள் பிரயாணப்படாதீர்கள், நீங்கள் பிரயாசப்படாதீர்கள், நீ எங்கேயும் போவாதீங்க. மோசே சொல்றாரு பாருங்க, உன் சமூகம் எனக்கு வராவிட்டால் நம்ம விட்டு நான் ஊழியம் செய்ய மாட்டேன்றான். சமூகம், உங்க பிரசன்னம் என் கூட நீ இருக்கணும். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 8ஆம் மாதம் உனக்கு வாக்கு தத்துவம் 6:20, நான் தான், பயப்படாதீர்கள். ஒருவேளை ஆசீர்வாதத்தை பெற்று நன்மையை பெற்று ஒன்றில்லாத போது ஆண்டவருக்காக ஊழியம் பண்ண, தேவ சமூகத்தில் இருந்து தேவன் வார்த்தையை கேட்டு, தேவனுடைய பிரசனத்தை கேட்டு, தேவனுடைய ஆசனை கேட்டு முயற்சியும் செயல்பாடும் இருந்த உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு தேவன் இல்லாத உங்கள் ஊழியம் இருக்குமானால் அங்கே இருள் இருக்கும். கவனமாக இருங்க, தெளிவாக இருங்க. வாசமானவன் இடத்துல பிசாசு வாசம் பண்ணக்கூடாது. முதல் அவர் வாசம் பண்றாரா இல்லையா என்பதற்கு ரகசியம் என்னவென்றால், எபேசியர் 3:17 சொல்கிறது, விசுவாசத்தினாலே நம்ம இருதயத்தில் அவர் வாசமாக இருக்கிறார். பாருங்க, அப்போ அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். நீ எவ்வளோதான் ஆசீர்வாதம் பெற்றாலும், என் உழைப்பிலே சம்பாரிச்சது, எங்கள் அப்பா சம்பாரித்து கொடுத்தது, எங்கள் அப்பா முழங்காலிலே சம்பாரித்தது, கண்ணீரோடு இதெல்லாம் பேசவே கூடாது. என்னுடைய கிரியினால் அல்ல, தேவனுடைய கிரியினால் தான் சம்பாதித்தேன் என்பது நினைவு கொள்ளுங்கள். ஃபெய்த்தில் வாங்க. ஆண்டவராய் இயேசு வளர்ந்த ஊரை விட்டு இந்த கபர்நாவுக்கு வந்து வாசம் பண்ணினார். புறஜாதி நாடாகிய நாடு அது, புறஜாதி நாம். கடவுள் வாசம் பண்ண வந்திருக்கிறார். ஆச்சரியமான கொலோசியர் 1:27 வாசித்து பாருங்க. ஆச்சரியமான ஆண்டவர், ஆச்சரியமான இறைவன், மகிமை நம்பிக்கை நமக்குள்ள வாசமா இருக்கிறார். அதனால அவர் இல்லாத, அவருடைய வார்த்தை இல்லாத, அவர் ஆசீர்வாத தயவு செய்து நீ எந்த முயற்சியும் பண்ணாது. நீ ஆஸ்வதிக்கப்பட்டது நல்லது, செழிப்பா இருப்பது நல்லது, ஆத்மா சபையில வளர்வது ரொம்ப நல்லது. ஆனா கர்த்தருடைய ஆலோசனைப்படி சபை நடக்குதா, ஊழியம் நடக்குதா, பிஸ்னஸ் நடக்குதா, குடும்பம் நடக்குதா, தேவன் என்ன சொல்றாரு கேட்டு செய். 2வது பாருங்க, 18ஆம் வசனத்துல பெருங்காற்று, பெருங்காற்று. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, பெருங்காற்று என்ன செய்ய தெரியாமல் ஒரு காற்று வீசி. யோபுல வாசிக்கிறோம், தன் வேலைக்காரர் வந்து சொல்லுகிறார்கள், எஜமானனே, என் ஆண்டவனே, நாலா பக்கம் பெருங்காற்று மோதி வீடு விழுந்தது, பிள்ளைகள் எல்லாம் இறந்து விட்டார். ஜீவன் எடுக்கக்கூடிய பெருங்காற்று. நன்றாக கவனிக்க வேண்டும். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் அந்த பெருங்காற்று கண்மலையை பிளக்கக்கூடிய, உடைக்கக்கூடியதான் பெருங்காற்று. அப்போஸ்தலர் 18:20 வசனத்தில் அந்த பெருங்காற்றினால் அடித்ததினால பொருட்கள், ஆசீர்வாதம் பெற்று உழைத்த எல்லா பொருட்களும் அவர்கள் வாரி இறைத்தார்கள், கடல்ல போட்டார்கள். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இல்லாமல், அவர் கூட இல்லாமல் தயவு செய்து நீங்கள் எங்கேயும் பிரயாசப்படாது. அவர் கூட இருக்கணும். நல்லா கவனிக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 24 வாசித்து பாருங்களேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம் ஊழியத்தை எல்லாம் முடித்து விட்டு படகுல ஏறினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முன்னே ஏறும்போது சீசர்கள் பெண்ணாக ஏறினார் என்று வசனம் சொல்லுகிறார். ஏறி அவர் போய் நித்திரையாக இருந்தார். என்ன நடக்குது? பெருங்காற்று மோதின நிமித்தம் மரண பயம் வந்துவிட்டு, ஐயோ ஆண்டவரை எழுந்துரு என்று எழுப்பினார். அவர் எழுப்பினார். ஆண்டவருக்கு பின்னாக தான் ஏறி வந்தார்கள். ஆனால் அவர் இருந்தும் பெருங்காற்று ஏன் வரணும்? நஷ்டம் ஏன் வரணும்? ஏன் உடைக்கப்படணும்? ஏன் நான் பயப்படணும்? எனக்கு ஏன் பிரச்சனை?
கடவுளுக்கு பின்னாதானே வரேன், சபைக்கு ஒழுங்காக தானே வரேன், ஊழியக்கார சொல்றபடி தானே செய்கிறேன், எனக்கு ஏன் பிரச்சனை? என் அன்புக்குரியவர்களே, அவர் நித்திரையாய் இருந்தார். ஏன்? சுவிசேஷம் 8:24-23 வாசிக்கும் போது இயேசுக்கு பின்னாக தான் சீசர்கள் ஏறினார்கள். ஆனா ஏன் கடல் கொந்தளித்தது, பெருங்காற்று ஏன் வந்தது? மார்க் 8:38 வாசித்து பாருங்க. அவர் படகு பின்னாகவே நித்திரையா இருந்தார். கடவுளை முன்னே வைத்து ஏறினவர்கள் தான். ஆனால் படகுல ஏறின உடனே ஆண்டவரை நீ பின்னாடி போ, நான் பார்த்துக்கிறேன். நீ ஏன் வாழ்க்கையில அசைவு? ஆரம்ப காலத்துல எல்லாவற்றும் கடவுளை முன்ன வச்சு ஜெபம் பண்ணி எல்லாம் செய்த வாழ்க்கை இன்னைக்கு கரை சேர முடியல. கொந்தளிப்பு, பெருங்காற்று, நஷ்டம், உடைக்கப்பட வாழ்க்கை, நொறுக்கப்படுற வாழ்க்கை. ஏன்? கடவுளுக்கு பின்னாக வந்த நீங்கள், ஒன்னில்லாத போது பின்னாக வந்த நீங்கள், இப்போ இயேசுவை பின்னாக வைத்து நீங்கள் முன்னே இருப்பதனாலதான் பிரச்சனை. சங்கீதம் 16:8 சொல்லுது, கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவேன். என் அன்புக்குரியவர்களே, கவனமாயிருங்கள். நீங்கள் எப்போதும் ஆண்டவர் நம்ம கூட வாசம் பண்ண வேண்டும். பிரசன்ஸ், அவருடைய பிரசனை கூட இருக்கணும். ஆண்டவர் வளர்ந்த ஊரை விட்டு புறஜாதி நம்மை தேடி வந்திருக்கிறார். அந்த தெய்வத்தை ஒரு நாள் துக்கப்படுது. அவர் இல்லாமல் நம்ம எதையும் செய்யக்கூடாது. இரண்டாவது, அவருக்கு பின்னால ஏறின சீசர்கள் தான். ஆனா இயேசு பாருங்க பின்னாக போயிட்டார். ஆரம்ப காலங்களிலே பின்னாக வந்தவர்கள் கடவுளை முன்னை வச்சு முன்னேறி ஆசீர்வாதம் பெற்று, நன்மையை பெற்று, மேன்மையை பெற்று, வரங்களை பெற்று, கிருபையை பெற்று, இப்போ வரங்களையும் ஊழியங்களையும் சபைகளையும் விசுவாசத்தை முன்ன வைக்கிறீங்க. விசுவாசிக்கிற கடவுள் எங்க பின்னாடி? வாங்க சிஸ்டர், வாங்க பிரதர். நீங்க இல்லைன்னா சபையே இல்லை, நீங்க இல்லைன்னா ஊழியமே இல்லை, நீங்க இல்லைன்னா நானே இல்லை. எவ்வளவு ஏமாத்த வேலை தெரியுமா? அதெல்லாம் எப்படியே உங்க ஊழியம் போகுமானால் உங்க சபை, உங்க ஊழியம், குடும்பம் உடைக்கக்கூடிய பெருங்காற்று வீசப்படும். ஒருவேளை அந்த பாதையிலே உங்க ஊழியம் இருக்குமானால் ஆண்டவரை எழுப்புங்க. நான் பண்ண தவறை நான் உணர்ற ஆண்டவர் தட்டி எழுப்புங்க. அவர் எழுந்து பெருங்காற்றையும் அதற்றினார். என் அன்புக்குரிய தேவனுடைய ஊழியரே, விசுவாசை பிரியப்படுத்தி, ஊழியக்காரனை பிரியப்படுத்தி வாழ்வது ஊழியம் அல்ல. கடவுளை அழைத்த தேவனை முன்னை வைத்த நீங்கள், அவர் கொடுத்த தரிசனத்தை முன்னை வைத்த நீங்கள், அவருடைய வார்த்தையை முன்னை வைத்த நீங்கள், இப்போ விசுவாசிகளை முன்னை வைத்து, சபையை முன்னை வைத்து, வரங்களை முன்னை வைத்து அவருடைய வார்த்தை பின்னா வைப்பது ரொம்ப ஆபத்து கொண்டவர். பெருங்காற்று வந்த நோக்கமே உடைப்பதற்கு தான். அப்போஸ்தலர் வாசிக்கிறோம், நம்பிக்கை இழந்து விட்டார். 27 அதிகாரம் 20 வசனத்தை இழந்து விட்டார், நம்பிக்கை இழந்து விட்டார். மிகவும் பெருங்காற்று. கர்த்தர் சொல்கிறார், முதல் அவர் வாசம் பண்ண வேண்டும், இரண்டாவது அவர் முன்ன வைங்க. எந்த காற்று, எந்த பிரச்சனையும் அவருக்கு அடங்கும், அது அமைதியாகும். ஊழியத்தில் இன்னைக்கு அவரை முன்னே வைக்காதனால எந்த விசுவாசம் முன்ன வைத்து, பணக்காரனை முன்ன வைத்து, படிக்கிறவனை முன்ன வைத்து, கிருபை இல்லாத, தாழ்மை இல்லாத, முன்ன வைத்து, பணத்தை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து, அழகை பார்த்து முன்ன வைத்த ஒரு திருச்சபை ஊழியர்கள் இருக்குமானால், அப்படி முன்ன வைத்து நீங்க பெருங்காட்டால் நீங்க சபை நாசனமாய் கொண்டு இருக்குமானால், கர்த்தருடைய ஊழியரே, பின்னாக தான் இயேசு இருக்கிறார். அவரை முன்ன எழுப்பி உட்கார வைங்க, முன்னை வைங்க, முன்ன பேசுங்க, அவரை உயர்த்துங்க. அந்த பெருங்காற்று அடங்கிடும், அமைதியாகும், எங்களுக்கு பிரயாணப்படலாம். மூன்றாவது பாருங்க என் அன்புக்குரியவர்களே, அவர்கள் 19 வசனத்துல அவர்கள் உழைத்து பாடுபட்டு எப்படியாவது கரை சேர்க்கவேன்னு சொல்லி உழைக்கிறார்கள். அது துடுப்பு போடுறாங்க, போக முடியல, போட முடியல. அங்க என் அப்பன் இயேசு ராஜா ஜெபிக்க முடியாமல் ஓடி வந்தார், தண்ணீர் மேலே ஓடி வந்தார். பாருங்க, நீங்க படுற கஷ்டத்தை அவர் ஒரு நாள் பார்த்து சும்மாவே இருக்க மாட்டார், சும்மாவே இருக்க. நீ நினைக்கலாம், என்னால முடியல ஆண்டவரே,
எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டீங்க, ஊழியை கொடுத்துட்டீங்க, குடும்பத்தை கொடுத்துட்டீங்க, நல்ல மனைவி பிள்ளைகளை கொடுத்துட்டீங்க, என்னால் கரை சேர்க்க முடியலையே. பாரம், வருத்தங்க. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் பிதா கொடுத்ததை ஒரு நாளும் இழக்க நான் விரும்பவில்லை என்று இயேசு சொன்னார். அதனால கடல் மேலேயே ஓடி வந்தார் பாரு. உடனே சீசர்கள் அதை பார்த்து பயந்தார். ஐயோ ஆவேசம் என்று. நான் தான், பயப்படாது. என் அன்புக்குரியவர்களே, 21 வசனம். உடனே அவருடைய படகுகளை அவர் ஏற்றுக்கொள்ள மனதை செலுத்தினார்கள். ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கும்போது உடனே அவர் சேர வேண்டிய கரையை போய் சேர்ந்தார்கள். முதல் அவர் வாசம் பண்ண வேண்டும். 2வது அவர் முன்னே இருக்க வேண்டும். 3வது அவர் யார் என்பதை அறிய வேண்டும். இன்னைக்கு ஏன் பயம்? எனக்கு எதுக்கு பயம்? வசதிகள் வாய்ப்பு இல்லாத போது தைரியமா இருந்த நீங்கள், கடவுளுடைய ஊழியத்தை ஆரம்பத்தை வரும்போது தைரியமா ஊழியம் பண்ண நீங்கள் பாருங்கள், உங்களை பார்த்து பிசாசு நடுங்கிச்சு, வியாதிகள் ஓடினது. ஒரு சின்ன சுகர், சொன்ன பிபி, இது ஆயிடுமோ, ஏதாவது வந்துடுமோ, தூக்க சரியாகி இல்லை பிரதர், ஒரே டார்ச்சர் பிரதர். ஏன் பயம்? பைபிள் சொல்லுது, அன்பிலே பயம் இல்லை. அவர் சத்தியத்தை கை கொள்ளும் போது பயம் நம்மளை விலகி போகிறார். 1 யோவான் 2:5 வாசித்து பாருங்கள். என் அன்புக்குரியவர்களே, அவரை அறிந்து கொள்ளுங்கள். சர்வத்தையும் உண்டாக்கின கடவுள். நீங்க அந்த அறிவு நமக்குள்ள வந்து எதுக்கும் பயப்பட வேண்டாம். பிரதர் நெக்ஸ்ட் அடிக்கப்படுறாங்க பிரதர், சபை ஒடிக்கப்படுது, பயப்படாதீங்க. ஸ்தேவானை துன்பப்படுத்தும் போது ஆண்டவர் எழுந்து நின்றார். சபையை எப்போ அவன் துன்பப்படுத்தினானோ ஆண்டவர் நிற்கவில்லை, இறங்கி வந்து விட்டார். அந்த தெளிவு இருக்கணும். முதல் அவர் வாசம் பண்ண வேண்டும். 2வது அவர் முன்னே இருக்க வேண்டும். 3வது அறிந்து செயல்பட வேண்டும். 4வது அவர் ஏற்றுக்கொள்ள மனது இருந்தது. ஆசீர்வாதம் இருப்பது முக்கியம், நல்லது. ஆனால் அவர் இல்லாம ஆசீர்வாதம், அவர் இல்லாம ஊழியம், அவர் இல்லாம திருசபை, அவர் இல்லாத விசுவாசிகள் அது நிலைக்காது, அது நிலைத்திருக்காது. தேவன் செய்வது என்னென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று பிரசங்கி 3:14 வாசித்து பாருங்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த 8ஆம் மாதம் நான் தான், பயப்படாதீர்கள். ஒருவேளை எல்லா நன்மையும் பெற்றும், மேன்மையை பெற்றும், ஆசீர்வாதம் பெற்றும் கரை சேர முடியவில்லை, அமைதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை பிரதர். ஒருவேளை எதுவுமே இல்லை, நான் கரையே சேர முடியல, நன்மையை பார்க்க முடியல, தேவன் வாசம் என்ற இடத்துக்கு நான் போக முடியல. புரிந்து கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். அவர் முன்பே எப்போதும் பார்த்து கொண்டே இருங்கள். அவர் சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுங்கள். சத்தியத்தை கேளுங்கள். அவரை ஏற்றுக்கொள்ள மனசை கொண்டு வாருங்கள். எப்போது என் கூட அவர் இருக்கணும்னு நினைச்சு பாருங்க. நீங்க சேர வேண்டிய கரையை சேர்க்கப்படுவீர்கள். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, இந்த காணொளி பார்க்கிற நம்ம பிள்ளைகள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொன்ன தேவன், ஆண்டவரே, நீ வளர்ந்த ஊரை விட்டு கபர்நகூமுக்கு வந்து வாசம் பண்ண தேவனே, ஆண்டவரே, நீர் எங்களோடு வாசம் பண்ண, நான் சொந்த ஜனத்தை விட்டே, இனத்தை விட்டே, புறஜாதி எங்களுக்கு வெளிச்சமாய் வந்த தெய்வம், பிரகாசிக்க வைக்க வந்த தெய்வம் நீ. உண்மை அல்லாமல் நாங்கள் ஒரு நாளும் முன்னேற முடியாது. ஆரம்ப காலத்திலே சமூகத்தில் பிரசன்ன வாழ்ந்த நாங்கள் நன்மை பெற்ற பின்பு உண்மை அல்லாமல் எதை செய்தாலும் தவறுதான், எங்களை மன்னியும் என்று எங்களோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை மனசார நான் பிளஸ் பண்றேன். உமக்கு பின்னாக வந்து எல்லாவற்றையும் செய்தவர்கள் தான் இப்போ வந்து ஆத்மா நிமித்தம், விசுவாச நிமித்தம், சபை நிமித்தம், பண நிமித்தம் உண்மை பின்னாக வைத்து கரை சேர நினைக்கிறவர்களை இன்னைக்கு புத்தி தெளிந்து ஆண்டவரை அவளை தெளிவாக்கிவிடும். ஆண்டவரை முன்னே இல்லாம எதையும் செய்ய முடியாதே, செய்ய முடியாது. அறிந்து கொள்ளட்டும், தைரியத்துக்கு அறிந்து கொள்ளட்டும், ஏற்றுக்கொள்ள மனது இருக்கட்டும். இந்த மாதம் அற்புதத்தின் மாதமாய் இருக்கட்டும்,
மகிழ்ச்சியின் மாதமாக இருக்கட்டும். வேறு எந்த பிரச்சனை மனசில் கொண்டு வராதபடி நீ என்னோடு இருக்கிற என்ற அந்த மன பக்குவத்தை கட்டளையிடும். ஆசீர்வாதம் இந்த மாதத்துக்கு சேர வேண்டிய எல்லா நன்மைகளும் வந்து சேரட்டும். தத்தளிப்பு, கொந்தளிப்பு, நஷ்டம், கஷ்டம் எல்லாம் விலகிப்போம். நன்மை பெருகட்டும். இயேசு என்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.